ஓகே, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது பார்க்க போகிறோம். லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்முலாஸ் உங்களை பார்க்க சொன்னேன். ஃபஸ்ட் அந்த ஃபார்முலா கொஸ்டின் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் இதுதான். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power of minus st f of t dt. ஸோ இதுதான் டெஃபினேஷன் அண்ட் கமா t greater than 0. இந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி தான் சம் ஃபார்முலா அவங்க டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு டெரிவ் பண்ணுறேன். ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து என்ன, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, டி டு எஸ், அதாவது டி இந்த வேரியபிள் எஸ்ஸாக சேஞ்ச் ஆகுதான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது ரிவர்ஸ் ப்ராசஸ், எஸ் டு டியாக சேஞ்ச் ஆகுதா அது இன்வெர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி அதோட கான்செப்ட்டில் என்னென்ன மெயின் ப்ராப்ளம் இருக்கோ பார்ப்போம். 2 மார்க் அண்ட் 5 மார்க்கில் ஈஸியாக அது கொஸ்டின் கேட்குறாங்க. வெரி ஈஸி கான்செப்ட். நம்ம இந்த ஃபார்முலாஸ் நல்லா படிச்சு வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேப்லஸ் ஆஃப் 1/s இந்த வீடியோஸ் நான் இந்த ஃபார்முலா ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ப்ராப்ளம் போடுறேன். ஜஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். ஸோ எவாலுவேட் லேப்லஸ் ஆஃப் e power 5t இந்த மாதிரி 2 மார்க்ஸ் கேட்பாங்க. e power 5t, அப்போ e power 8t நம்மளுக்கு ஃபார்முலா தெரியல. வாட் இஸ் த ஃபார்முலா? லேப்லஸ் ஆஃப் e power 8t ஈக்குவல் டு 1/s minus a. இது நான் வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் ஏனா மைனஸ் ஏ, மைனஸ்னா ப்ளஸ் ஏ. ஓகே, நான் இந்த ப்ளஸ் ஏ வாட்ஸ் த நம்பர் இயர் 5. அப்போ லேப்லஸ் ஆஃப் e power 5tனா இங்கே 5 இருக்குது. அப்போ ஏ இருக்கிறதுல 5, அப்போ 1/s minus 5. ஸோ திஸ் இஸ் ஒரு ஆன்சர். ஓகே, நவ் இப்போ லேப்லஸ் டெஃபினேஷன் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எப்படி வந்து நான் சொன்னேன், அதை நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறேன். டெஃபினேஷன் ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt. So this is a definition of Laplace transform definition. So இந்த ஃபார்முலா இதான் டெஃபினேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபார்முலா தான் டெரிவ் பண்ணியிருப்போம். நான் ஒரு ஃபார்முலா போடுறேன். ஃபஸ்ட் ஃபார்முலா இப்போ லேப்லஸ் ஆஃப் 1. ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா தெரியும், 1/sன்னு போட்டிங்க. இப்போ அந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலா எப்படி வந்து நம்ம பார்க்கலாம். ஈக்குவல் டு, ஸோ இப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அதாவது லேப்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டினா இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t, அதாவது இங்கே எஃப் ஆஃப் டி இருந்தால் அந்த எஃப் ஆஃப் டி இங்கே போடுறோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் டி இருக்கிறதுல என்ன இருக்குது, 1. அப்போ இன்டெக்ரல் 0 to infinity e power minus st, அப்போ 1னா இந்த இடத்துல 1 வரும். ஸோ 1 dt, அந்த 1 நம்மளுக்கு போட தேவையில்லை. 1 இன்ட்டு e power அதே தான் வரப்போகுது. ஸோ நோ நீட் டு புட் 1. This is a value of Laplace of 1. Now you know integration of, இப்போ இன்டெகிரேஷன் கான்செப்ட் போயிட்டீங்க. ஸோ இன்டெகிரல் ஆஃப் இ பவர்னா உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், பாக்ஸ் போட்டுக்கோங்க. இ பவர் இன்டெகிரேஷன் பண்ணால் அதே தான். ஸோ இ பவர் வித் ரெஸ்பெக்ட் டீயில் பண்ணுறோம். இ பவர் மைனஸ் எஸ்டினா ஸோ அதே தான் இன்டெகிரேஷன் பை டீயோட கோஎஃபிஷியன்ட் அது மைனஸ் எஸ், அதை டவுனில் போடுறோம். ஓகே, லிமிட் 0 to infinity. ஓகே, ஸோ லேப்லஸ் 1னா யூஸிங் திஸ் டெஃபினேஷன் எஃப் ஆஃப் டி இருக்கிற 1 போட்டால் எனக்கு இந்த இது வருது. இதோட இன்டெகிரேஷன் வந்து இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டெகிரேட் பண்ணால் அதே தான் பை டீயோட கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டி இருக்கனால டி கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எஸ், அதை டவுனில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மைனஸ் 1/s வெளியே எடுத்துருங்க. என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் இந்த மைனஸை மேலே போட்டுக்கோங்க. மைனஸ் 1/s யூ டேக் இட் அவுட். அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி லிமிட் 0 to infinity இங்கே இருக்குது. ஓகே, இந்த மைனஸ் எஸ், அதாவது மைனஸ் மேலே 1, மைனஸ் 1/s வெளியே எடுத்திருக்கேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1/s ஈக்குவல் டு, இப்போ அப்பர் லிமிட், அப்போ இ பவர் டி இருக்கிறதுல இன்ஃபினிட்டி போட்டால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். அடுத்து மைனஸ் லோவர் லிமிட் இ பவர் 0ன்னு வரும். ஓகே, ஓகே நவ் ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து என்னென்னா, ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0ன்னு சொல்லுவாங்க. அண்ட் மைனஸ் எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. இது உங்களுக்கு தெரியல. அது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0, அதை நான் வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இ பவர் 0. இதோட வேல்யூ 0ன்னு சொல்லுவாங்க, இதோட வேல்யூ 1. இப்போ இந்த -1 ப்ளஸ் 1, ஸோ 1/sன்னு வருது. ஸோ இதுதான் வந்து நான் லேப்லஸ் ஆஃப் 1. ஓகே, ஸோ லேப்லஸ் ஆஃப் 1 ஆனது 1/s. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்து சொல்லிட்டு நான் அந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படித்தா போதும்.
நான் இதே மாதிரி 8 ஃபார்முலாக்கும் ஆன்சர் வரும். ஸோ அது நம்ம போட தேவையில்ல. அந்த ஃபார்முலா மட்டும் படித்து வச்சா போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது லேப்லஸ் ஆஃப் 1 1/s போகிறீங்களா? அப்போ சிமிலர்லி லேப்லஸ் ஆஃப் 2 என்ன வரும்? 2/s. அடுத்து லேப்லஸ் ஆஃப் 3 என்னது? 3/s. அதுமாதிரி லேப்லஸ் ஆஃப் k, அதாவது சம் கான்ஸ்டன்ட், லேப்லஸ் ஆஃப் k என்ன வரணும்? k/s. இது நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் t to s மாற்றுறீங்க. இந்த t தான் வந்து s மாறுது. ஓகே, t தான் ஃபங்க்ஷன். அதர் தென் t இல்லாமல் வேறு வந்து அது கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகே, இதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நான் இது நான் ப்ரூவ் பண்ணுறேன். லேப்லஸ் ஆஃப் செகண்ட் ஃபார்முலா, லேப்லஸ் ஆஃப் e பவர் at, இந்த ஃபார்முலா எப்படி வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, டெஃபினிஷன் இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் st f of t. அந்த f of t இருக்கிறதுல e பவர் atன்னு இருக்குது. ஓகே, dt. ஸோ என்ன பண்ணுறேன், லேப்லஸ் ஆஃப் e பவர் at, யூ நோ த டெஃபினேஷன், அந்த நான் ஃப்ரண்ட்டில் டெஃபினேஷன் போட்டிருக்கேன். அந்த f of t இருக்கிறதுல e பவர் 18 போட்டிருக்கேன். ஓகே, நவ் இன்டெக்ரல் 0 to infinity, இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து t, அதாவது இந்த e பவர் இது மேலே ரெண்டு e பவர்களை ஆட் பண்ணிக்கலாம். e பவர் மைனஸ் st ப்ளஸ் 18 சொல்லிட்டு யூ கேன் ரைட். ஓகே, நவ் திஸ் டூ டேர்ம் இஸ் போத் சேம். அதாவது இதுவும் e பவர் இது e பவர் இருக்கனால அது e பவர் போட்டு இங்கே மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னா t காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இன்டெக்ரல் 0 to infinity, நான் அதில் t காமன் எடுக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் மைனஸ் ஆல்சோ காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ மைனஸ் s மைனஸ் a tன்னு வரும். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது நான் மைனஸும் காமனாக எடுக்கிறேன், டீயும் காமனாக எடுக்கிறேன். டீ எடுத்தால் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். அந்த மைனஸ் நான் வெளியே எடுக்கும்போது எஸ் மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். ஓகே, டீயை காமனாக எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பை டெஃபினேஷன் யூஸ் பண்ணி இந்த டேர்ம் வருது. இது இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ அகெயின் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேஷனாக இ பவர்னது அதே ஃபார்முலா தான். அப்போ இ பவர் இது அப்படியே வரும் பை அந்த t கோஎஃபிஷியன்ட். ஸோ e பவர் எக்ஸ்பெனன்ஷியலோட இன்டெகிரேஷன் வந்து அதே தான். e பவர்னா எக்ஸ்பெனன்ஷியல் சொல்லுவாங்க, எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதோட இன்டெகிரேஷன் சேம் அதே தான் வரும். அப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் இது e பவர் அப்படியே போட்டுட்டு டீயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது இந்த மைனஸ் ஆஃப் s மைனஸ் ஏவை ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. இப்போ லிமிட் 0 to infinity. ஓகே, இப்போ இங்கே டவுனில் இருக்குது, யூ டேக் இட் அவுட். அது -1/s மைனஸ் ஏன்னு வெளியே எடுத்துருங்க. அதாவது இந்த மைனஸை மேலே போட்டுக்கலாம், இங்கே மேலே 1 இருக்கு மாதிரி -1/s மைனஸ் ஏ போட்டுட்டு இப்போ அப்பர் லிமிட் e பவர் மைனஸ், இங்கே டீயில் இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி இந்த ஃபுல் டைம் இன்ஃபினிட்டி ஆயிரும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. அடுத்து மைனஸ் e பவர் லோவர் 0 போட்டால் இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஓகே, ஒன்றும் புரியுதா உங்களுக்கு? அப்பர் லிமிட் டி இருக்கிறதுல இன்ஃபினிட்டி போடும்போது அப்போ இது ஃபுல்லாக இன்ஃபினிட்டி, அதாவது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும், நடுவில் மைனஸ் போட்டு e பவர் 0ன்னு வரும், ஃபுல்லாக 0 ஆயிரும். இந்த இதெல்லாம் அப்படி ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ -1/s மைனஸ் ஏ, இதோட வேல்யூ வந்து 0 சொன்ன e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகே, -1. நான் இந்த -1 ஸோ +1/s மைனஸ் ஏ. இதுதான் வந்து நான் லேப்லஸ் ஆஃப் e பவர் at. ஓகே, ஸோ இதை மாதிரி 8 ஃபார்முலாவும் டெரிவ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் எப்படி வந்து படித்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் கேட்பாங்க உங்களுக்கு அலைன் மேக்ஸ் 2ல். ஸோ இது வெரி ஈஸி கான்செப்ட். ஸோ நிறைய பேர் அந்த பேசிக் ஃபார்முலா தெரியாதனால இதை டஃப்னு ஃபீல் பண்ணுவீங்க. லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஒரு 2 ஸ்டெப்பில் நான் ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபார்முலா நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க சொல்லிட்டு இந்த கான்செப்டில் அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அதில் ஸோ லேப்லஸ் ஆஃப் இந்த மாதிரி எவாலுவேட் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி எவாலுவேட் லேப்லஸ் ஆஃப் e பவர் 3t. இந்த மாதிரி எவாலுவேட் எவ்வளோ தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் 2 மார்க்கில் இருக்கும். ஓகே, பாருங்களேன், e பவர்னு வந்தாலே லேப்லஸ் e பவர்னா யூ நோ த ஃபார்முலா. வாட்ஸ் த ஃபார்முலா? வி நோ தட் சொல்யூஷன், வி நோ தட். ஸோ லேப்லஸ் ஆஃப் e பவர் at ஈக்குவல் டு வாட்ஸ் த ஃபார்முலா? 1/s மைனஸ் ஏ. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ப்ளஸ் ஏன்னா மைனஸ் ஏ, மைனஸ் ஏன்னா ப்ளஸ். ஸோ 1/s எல்லாம் போடுங்க. ஓகே, நவ் அப்போ இந்த ஏ இப்போ வாட்ஸ் த கொஸ்டின்? லேப்லஸ் ஆஃப் e பவர் 3t. ஓகே, அப்போ 1/s மைனஸ் ஏ இருக்கிறதுல 3. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. வெரி ஈஸி. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த நம்பர் ஏ என்னதோ அதை அப்ளை பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ லேப்லஸ் ஆஃப் e பவர் -2t கேட்குறாங்க, மைனஸ். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ வி நோ தட் சொல்யூஷன், வி நோ தட் வாட்ஸ் த ஃபார்முலா? லேப்லஸ் ஆஃப் e பவர் -at ஃபார்முலா வந்துன்னா 1/s ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ மைனஸ் என்ன ப்ளஸ் ஏ. ஓகே,
now what's the question? Laplace of e power minus 2t equal to அப்போ 1 by s a இருக்கிறதுல 2, அதாவது ஆப்போசிட் நம்பர் இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2, அப்போ இங்கே ப்ளஸ் 2 போகணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெனன்ஷியல் பேஸ்டு ப்ராப்ளம் கேட்கலாம். சம்டைம் டேரெக்டாக ஃபார்முலா கேட்பாங்க, லேப்லாஸ் இ பவர் 8 ஈக்குவல் டு அப்படி கேட்டாங்கன்னா அப்போ 1 by s minus c. அது உங்களுக்கு நல்லா அந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணி ஃபார்முலா டெரிவ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஃபுல் மெத்தடை போடுங்க. எனக்கு சார் ஃபார்முலா மட்டும் தெரியும்னா அந்த ஃபார்முலா மட்டும் படித்து வச்சு எழுதி விட்டாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க எக்ஸாமில். ஓகே, இப்போ வேறு எப்படிலாம் கேட்கலாம்னா சம்ஸ் வந்து லேப்லஸ் ஆஃப் இப்போ காசை பேஸ் பண்ணி இப்போ காஸ் 2t ஃபைண்ட் லேப்லஸ் ஆஃப் காஸ் 2t கேட்பாங்க. ஸோ யூ நோ லேப்லஸ் ஆஃப் காஸ் 80 ஃபார்முலா தெரியும், காஸ் 80. லேப்லஸ் ஆஃப் காஸ் 80 என்னது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி தான் இருக்கு அவங்களுக்கு. லேப்லஸ் ஆஃப் காஸ் 80னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, நான் இந்த ஏ இருக்கிறதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ லேப்லஸ் ஆஃப் காஸ் 2t, அப்போ லேப்லஸ் ஆஃப் காஸ் 2t என்ன, அப்போ ஏ இருக்கிறதுல 2 அப்ளை பண்ணுங்கள். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வந்து 2 ஸ்கொயர் என்னது 4, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஏ இருக்கிற 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர்னா 4 வரும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. காஸ் பேஸ் பண்ணி நான் ப்ராப்ளம் போட்டு இதுமாதிரி காசில் நீங்கள் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நம்பரை இங்கே 1 போட்டுக்கலாம், 3, 4, 5 என்ன நம்பர் போட்டும் அந்த ஏவை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சைனை பேஸ் பண்ணி இப்போ லேப்லஸ் ஆஃப் சைன் 3t, இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். லேப்லஸ் ஆஃப் சைன் 3t, அப்போ லேப்லஸ் ஆஃப் சைன் 80 ஃபார்முலா என்னது, சைன் 80, யூ நோ லேப்லஸ் ஆஃப் சைன் 80 ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் a by s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, லேப்லஸ் ஆஃப் சைன் 80 ஈக்குவல் டு a by s, இதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ a இருக்கிறதுல இருக்கு 3, அப்போ நம்ம என்ன வரும், a எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 3 போடணும். அப்போ 3 by s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ லேப்லஸ் ஆஃப் சைன் 3t equal to 3 by s square plus 3 square. 3 square is nothing but 9. So this is your answer. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும் அது மெமரி பண்ணுறதுக்கு. அந்த நல்லா எழுதி பார்த்து மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் கண்டிப்பாக அது 2 மார்க் வாங்கிடலாம். ஓகே, இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நான் 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருக்கேன், இது போடுறேன். இப்போ சப்போஸ் லேப்லஸ் ஆஃப் சைன் h80 இதோட ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி சைன் h80 ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதாவது a பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ ப்ராப்ளம் வந்து லேப்லஸ் ஆஃப் இப்படியே கேட்பான், லேப்லஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் லேப்லஸ் ஆஃப் சைன் h80 கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா இருந்தால் போதும். அதாவது சைன் 80னா இங்கே ப்ளஸ் வரும், ஹெச் ஹைப்பர்போலிக் வந்தால் இங்கே மைனஸ் வரும். அது மாதிரி ஈஸியாக மெமரி அந்த ஃபார்முலாவே கேட்டிருப்போம், டேரெக்டாக போடலாம். இப்படி கேட்கலாம், லேப்லஸ் ஆஃப் சைன் h 5t இப்படி கேட்கலாம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா டேரெக்டாக இதனால அப்படியே போடுறேன். ஹெச் இருக்குது, அதை ஹெச் பக்கத்தில் இருக்குதான் ஏ, அதை டி பக்கத்தில் ஏ வந்து 5, அப்போ 5 போட்டால் 5 by எஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25, 5 into 5 அதுதான். ஸோ இது மாதிரி கேட்கலாம். அடுத்து காஸ், லேப்லஸ் ஆஃப் காஸ் h80, காஸ் h80 இதுக்கு இப்படியும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் லேப்லஸ் ஆஃப் காஸ் h, டேரெக்டாக ஃபார்முலாவே கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். வெறும் காஸ் 80னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு வரும், ஹைப்ரிப்லி வந்தால் மைனஸ் வரும். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா படிக்கும்போது அதாவது டிக்னாமெட்ரி, அந்த காஸ் 80 சைன் 80னா டிக்னாமெட்ரி, அந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இப்போ ஹெச்னு வரது ஹைபர்போலிக், அதோட ஆப்போசிட். ஸோ அப்போ அது லிங்க் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக அந்த ஃபார்முலாவை நம்ம மெமரியில் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் இப்படி கேட்கலாம். ஸோ லேப்லஸ் ஆஃப் காஸ் h 2t, இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். அப்போ யூ நோ த ஃபார்முலா எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏ இருக்கிறதுல 2 இருக்கா, அப்போ 2 ஸ்கொயர்னது 4. ஸோ திஸ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் லேப்லஸ் எக்ஸ்பெனன்ஷியலில் போட்டிருக்கேன், எக்ஸ்பெனன்ஷியல் பேஸ் பண்ணி போட்டேன், காஸ் சைன், அடுத்து அந்த ஹைப்ரிப்லிக்னு போட்டேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த டி பவர், இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது ஃபார்முலாவும் கேட்கலாம். லேப்லஸ் ஆஃப் டி பவர் n, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. லேப்லஸ் ஆஃப் டி பவர் என்னன்னா n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n + 1. ஸோ திஸ் இஸ் ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபார்முலா படித்தா போதும். லேப்லஸ் சம்டைம் இப்படி கேட்பாங்க, எவாலுவேட் லேப்லஸ் ஆஃப் டி பவர் n. ஆக்சுவலாக அது ஃபார்முலா வச்சு ப்ரூவ் பண்ணி போனால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இந்த ஃபார்முலா எழுதினாலே 2 மார்க்கில் கேட்டால் அவங்க 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, டி பவர் என்னன்னா இந்த பவரில் இருக்கிறது அப்படியே n ஃபேக்டோரியல் எஸ் பவர் n + 1. இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம்னா ஃபைண்ட் லேப்லஸ் ஆஃப் டி பவர் 3 இப்படி கேட்கலாம். ஓகே, இப்போ n இருக்கிறதுல என்ன இருக்குது 3, அப்போ என்ன வரும் 3 ஃபேக்டோரியல் எஸ் பவர் இந்த 3 + 1, அதாவது n இருக்கிறது 3 போடணும், இங்கே 3 ஃபேக்டோரியல் வரும், எஸ் பவர்
3 + 1 3 + 1 ஆனது 4. ஓகே, இப்போ இந்த 3 ஃபேக்டோரியல் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் என்னன்னா 1 × 2 × 3, அதாவது 1ல இருந்து அந்த நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணணும். இதே 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2. ஓகே, 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2ன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3. ஸோ அப்போ 1 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. 6/s⁴. உங்களுக்கு அந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க தெரியலனா பெரிய நம்பர் இருந்தால் தேவை, ஜஸ்ட் 3 4 5 வரைக்கும் கேட்டாங்கன்னா நீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். 6லாம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே போட்டால் போதும். அப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 6/s⁴. ஸோ இதான் ஆன்சர். இன்னொரு சமனா போடுறேன். லேப்லஸ் ஆஃப் t⁻5. ஓகே, ஸோ n இருக்கிறதுல 5. அப்போ என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல் பை s⁻5 + 1 6. இந்த 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும்? 120 வரும் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ 120/s⁻6. இல்லை நீங்கள் அப்படியே விட்டாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் போட்டேன். ஃபார்முலா படிச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தாங்க 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஏதாவது அது 2 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வேறு என்ன நம்ம ப்ராப்ளம் கேட்கலாம், அதாவது நான் டிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் போட்டேன். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை போடுறேன். ஓகே, சம்டைம் இப்படி கேட்கலாம். லேப்லஸ் ஆஃப் sin h 3t plus cos t plus 4 plus e⁻2t. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், 4 ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் வருது. ஒன்று sin h ஹைபர்போலிக்கில் வருது, அடுத்து காஸில் வருது, அடுத்து வெறும் கான்ஸ்டன்ட், அடுத்து எக்ஸ்பொனென்ஷியல். நான் யூ நோ த ஃபார்முலா. இதை வந்து தனித்தனியாக நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு லேப்லஸ் ஆஃப் sin h 3t plus லேப்லஸ் ஆஃப் cos t plus Laplace of 4 plus Laplace of e⁻2t. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, அதாவது லீனியர் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஹோல் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கிறத தனித்தனியாக போகிறது அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அப்போ லேப்லஸ் ஆஃப் ஹோல் திங் இஸ் நத்திங் பட் லேப்லஸ் ஆஃப் ஈச் ஒன். ஒரு இதுக்கும் லேப்லஸ் நான் மாற்றிருக்கேன். யூ நோ ஃபார்முலா ஃபார் லேப்லஸ். இந்த ஃபார்முலா படிச்சுன்னா டேரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ லேப்லஸ் ஆஃப் sin h. sin hனா a/s² - a². a இருக்கிறதுல இருக்குது 3. அப்போ 3/s² - 3². 3² என்னது? 9. வெரி குட். நவ் லேப்லஸ் ஆஃப் cos t. ஸோ cos இங்கே a வேல்யூ 1 இருக்குது. cos at ஃபார்முலா s/s² plus a². a இருக்கிறதுல 1 இருக்குது. அப்போ 1² பண்ணானது 1. ஓகே, ஸோ காசுனா a இல்லைன்னு நினச்சிடாதீங்க. t பக்கத்தில் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை, 0ன்னு போடுறாதீங்க. t கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ s/s² plus a வந்து 1² 1 வரும். ஓகே, நான் லேப்லஸ் ஆஃப் 4. நம்ம லேப்லஸ் ஆஃப் 1 என்ன சொன்ன 1/s இருக்கா உங்களுக்கு? லேப்லஸ் ஆஃப் 1னா 1/s, லேப்லஸ் ஆஃப் 2னா 2/s சொன்ன அது மாதிரி. அப்போ லேப்லஸ் ஆஃப் 4 இருக்குது. அப்போ 4னா 4/s. ஓகே, இது கான்ஸ்டன்ட். லேப்லஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்தாலே கான்ஸ்டன்ட் பை எஸ். அடுத்து லேப்லஸ் ஆஃப் எக்ஸ்பனென்ஷியல். அப்போ 1/sன்னு போட்டுருங்க. இங்கே 2 இருக்குது, +2. அப்போ அது ஆப்போசிட் -2. ஃபார்முலா எல்லாமே போட்டுடலாம். எக்ஸ்பனென்ஷியல் வந்தாலே 1/s போட்டுட்டு இங்கே +2 இருக்கா, அதோட ஆப்போசிட் -2. இங்கே -2 இருந்தால் +2ன்னு போடுங்க. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து 2 மார்க்ஸில் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்படி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ சம்டைம்ஸ் லேப்லஸ் ஆஃப் t² 2t + 3 இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக அந்த டீயை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது டி பேஸ் பண்ணதுனால லேப்லஸ் ஆஃப் t⁻n ஃபார்முலா சொன்னேன். t⁻n ஃபார்முலா நான் இருக்கு அவங்களுக்கு n⁻s⁻n+1. ஓகே, நவ் இந்த n இருக்கிறதுல இப்போ என்ன இருக்குது? ஒரு தான் இதை தனித்தனியாக ஸ்பிட் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் போடலாம். n இருக்கிறது 2 இருக்கா, அப்போ 2 3 ஆயிரும். ஸோ லேப்லஸ் ஆஃப் t² இது ஆன்சர். ஓகே, n இடத்துல 2 இருக்கனால 2 3 ஆயிரும். அடுத்து ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைல இருக்குது. இப்போ t பவர் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 அப்போ என்ன வரும்? t⁻1 அப்போ 1 s பவர் 1 ஃபேக்டர்னா 1 தான். இங்கே 1 ஆட் பண்ணால் 2 s². நல்லா வச்சுக்கோங்க. 2 இது 2 t²னா 2 s பவர் 2 + 1 3 ஆயிரும். இந்த 2 அப்படியே இருக்கட்டும். t⁻1னா 1 ஃபேக்டர்னா 1 தான், பை s பவர் இங்கே 1 + 1 2 ஆயிரும். ப்ளஸ் அடுத்து லேப்லஸ் ஆஃப் 3. லேப்லஸ் ஆஃப் 3 என்னது? 3/s. நான் கான்ஸ்டன்ட் சொன்ன லேப்லஸ் ஆஃப் 1னா 1/s, லேப்லஸ் ஆஃப் 3னா 3/s. ஓகே, இந்த 2 இங்கே மட்டும் 2 தான் வரும். ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2ன்னு சொல்லுவாங்க, பை s பவர் 3. இந்த 2 × 1 2/s² ப்ளஸ் இது 3/s. ஸோ இந்த மாதிரி லேப்லஸ் ஆஃப் இந்த மாதிரியும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன 5 மார்க்கில் எப்படிலாம் கொஸ்டின் இந்த மாதிரி தான் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் ப்ராப்ளம் இதில் போகிறது.
5 மார்க் எப்படிலாம் கேட்பாங்க 5 மார்க். ஸோ இந்த 5 மார்க் ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்து இப்போ நான் ஃபுல்லாக அதாவது நம்ம பேசிக்கில் தான் இருக்கும். அதாவது பேசிக் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறோம். இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. அடுத்து ஷிஃப்டிங் ரூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ரூல், இன்டெகிரேஷன், அந்த 3 ரூல் இருக்குது. அந்த 3 ரூல்லேருந்து அடுத்து 1 மோர் இப்போ நான் போடுற அந்த 5 மார்க் இது டிக்னாமெட்ரி ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஸோ இதுலேருந்து தான் 5 மார்க் வந்து அவங்க கேட்பாங்க. இந்த 5 மார்க் இப்போ நான் டிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் கேட்கலாம் அது நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ இப்படி கேட்கலாம் கொஸ்டின். ஃபைண்ட் லேப்லஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் 3t இப்படி கேட்பாங்க. சைன் ஸ்கொயர். இப்போ நம்ம லேப்லஸ் ஆஃப் சைன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Okay, Laplace of sin square 3t. இப்போ we know that sin square a இதோட ஃபார்முலா இருக்குது. sin square a என்னன்னா 1 minus cos 2a by 2. ஸோ இந்தமாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். sin square a equal to 1 minus cos 2a by 2னு இருக்கும். அதுமாதிரி காஸ் ஸ்கொயர்னா 1 ப்ளஸ்னு வரும். இது டிக்னாமெட்ரிக்கு அந்த பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இது நீங்கள் இந்த ப்ராப்ளம் போட முடியும். இப்போ வினோத் இது டிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ இந்த ஏ இருக்கிறத டேரெக்டாக இது லேப்லஸ் பண்ண முடியாது. அப்போ அப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? சைன் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது 3tன்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் காஸ் ஃபார்முலானது இங்கே ஏ இருந்தால் இங்கே 2ஏன்னு போடல. அப்போ 1 மைனஸ் காஸ் 2a ஏ இருக்கிறது 3t. அப்போ 2 × 3t என்ன ஆயிரும் 16 ஆயிரும் by 2. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிரு. இதை நான் ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். அதை படிச்சிங்கன்னா அது ஈஸியாக போட்டலாம். இந்த மாதிரி சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் கேட்டாலே அது 2 ஃபார்முலா போட்டிருப்பா எழுதுங்க. ஏ இருக்கிறதுல 3t இருக்குது. அப்போ 3t இங்கே போடும்போது 2 × 3t 16 ஆயிரும். ஓகே, நவ் இப்போ ப்ராப்ளத்துக்கு வந்துருங்க. அப்போ லேப்லஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் 3t இஸ் நத்திங் பட் லேப்லஸ் ஆஃப் திஸ் ஹோல் திங். இந்த சைன் ஸ்கொயர் 3t தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். அப்போ 1 மைனஸ் காஸ் 60 by 2ன்னு வரும். ஓகே, நவ் இந்த டவுனில் இருக்க இந்த 2 எடுத்துருங்க. 1/2 வெளியே எடுத்துருங்க. அப்போ லேப்லஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 16 வரும். ஓகே, என்ன பண்ணுறேன் பாருங்கள். சைன் ஸ்கொயர் ஏவோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ இருக்கிற 3tன்னு போடும்போது அப்போ இங்கே 3t × 2 16 ஆயிடுது. ஸோ லேப்லஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் 3tனா லேப்லஸ் ஆஃப் திஸ் திங். இந்த 1/2 டேக் இட் அவுட். அப்போ லேப்லஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 16 வரும். நான் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். லேப்லஸ் ஆஃப் 1 ஆனது 1/s. இது ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. காஸோட ஃபார்முலா ஆனது s/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். a ஸ்கொயர் வந்து இங்கே 6 ஸ்கொயர் பண்ணால் வரும் 36. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிக்னாமெட்ரி சைன் ஸ்கொயர் ஃபார்முலா அதுமாதிரி காஸ் ஸ்கொயரில் இருக்குது. அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது. அது நான் போடுறதில்ல. இப்போ இப்படி கேட்கலாம். லேப்லஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 2t. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ லேப்லஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுங்க. டிக்னாமெட்ரி ஃபார்முலா அந்த பேசிக் ஃபார்முலா அது படிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா படிச்சுட்டு பாரு. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, cos square a we know that cos square ஓட ஃபார்முலா வந்து 1 plus cos 2a by 2. this is a formula. cos square ஓட ஃபார்முலா வந்து 1 plus cos 2a by 2னு வரும். இப்போ கொஸ்டின் என்னது? cos square 2t. இப்போ இந்த a இருக்கிறதுல இருக்கு 2t. அப்போ இதுக்கு ஃபார்முலா எதுனா அப்போ 1 plus cos 2 × இந்த 2t 2 × இந்த 2t ஆயிரும் 4t by 2. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் வர்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இது மாற்றிட்டேன். இப்போ நம்ம கம் டு த ப்ராப்ளம். ஸோ லேப்லஸ் ஆஃப் cos square 2t is equal to அப்போ லேப்லஸ் ஆஃப் திஸ் ஹோல் திங் by 2. ஸோ இந்த cos square sin squareோட ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. அங்கே என்ன கொடுக்குறாங்க அந்த ஏ அப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே 2 × 2t போடும்போது 14 ஆயிடுது. அப்போ லேப்லஸ் ஆஃப் இதுனா லேப்லஸ் இதுன்னு வரும். இந்த டவுனில் இருக்க 1 வெளியே அந்த 2 எடுத்துருங்க. அப்போ 1/2 வெளியே எடுத்துருங்க. டேரெக்டாக லேப்லஸ் இந்த 1/2 டேக் இட் அவுட். அதாவது 2 டவுனில் இருக்கனால நான் 1/2ன்னு போடுறேன். வெளியே போட்டுட்டு அப்போ லேப்லஸ் ஆஃப் 1 என்ன 1/s. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லேப்லஸ் ஆஃப் காஸ்னாலே s/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். a வந்து 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் லேப்லஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்து வந்து 2-3 ப்ராப்ளம் போடுறேன். அடுத்து லேப்லஸ் ஆஃப் சைனில் கேட்குறாங்க. சைன் க்யூபில், அதாவது சைன் க்யூப் 2t க்யூபில் இதில் சம்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய 5 மார்க்கில் வெரி சிம்பிள். அந்த டிக்னாமெட்ரி ஃபார்முலா நீங்கள் போட்டுட்டாலே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம லேப்லஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 ஸ்டெப் ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ சைன் க்யூப் we know that சைன் அதாவது லேப்லஸ் ஆஃப் டிக்னாமெட்ரி ஃபார்முலா போகணும். சைன் க்யூப் ஏ இதோட டிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து என்னென்னா
3 sin A minus sin 3A by 4. ஸோ இது trigonometry ஃபார்முலா. sin பவர் 3a ஃபார்முலா வந்து இது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கு. நிறைய வாட்டி 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். sin பவர் 3a ஈக்குவல் டு இது trigonometry ஃபார்முலா. இந்த 3 அப்படியே ஃப்ரண்ட்டில் போடுங்க. இந்த 3 எங்கள் நடுவில் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகே, இந்த 3 ஜஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா 3 sin a நடுவில் மைனஸ் இந்த 3 அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அடுத்த நடுவில். ஸோ அப்போ sin பவர் 3a கூட ஃபார்முலா வந்து என்னது 3 sin a 3 sin a minus sin 3a divided by 4 வரும். ஓகே, இப்போ அந்த a இருக்கிறதுல என்ன இருக்குது 2t. அப்போ sin பவர் 3 2t. அப்போ இது எப்படி அப்ளை பண்ணணும்னா எங்கெல்லாம் a இருக்கோ அந்த a இருக்கிறதுல 2tன்னு அப்ளை பண்ணணும். அப்போ 3 sin அந்த a இருக்கிறதுல இந்த 2t மைனஸ் sin 3 இன்ட்டு இந்த 2t. அதாவது 3 இன்ட்டு a வந்து 2t போடும்போது 3 இன்ட்டு 2t என்னது 60 divided by 4. ஸோ trigonometry ஃபார்முலா போட்டுட்டேன். இந்த ஏக்கு போல் இங்கே 2tன்னு இருக்குது. அப்போ இங்கே 2t போட்டுருங்க. இங்கே 3 இன்ட்டு 2tன்னு போடும்போது என்ன ஆகுனா 6 வரும். அப்போ இதோட லேப்லஸ் அப்படியே கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இப்போ எப்படி பாருங்கள் லேப்லஸ் ஃபார்முலா வந்துடுறேன். அப்போ லேப்லஸ் ஆஃப் sin பவர் 3 2t ஈக்குவல் டு இந்த 1/4 ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாமா? அது 1/4 3 இன்ட்டு லேப்லஸ் ஆஃப் sin 2t மைனஸ் லேப்லஸ் ஆஃப் sin 60. அதாவது இந்த 1/4 அப்படியே வெளியே எடுத்துருங்க. இப்போ நான் உள்ள லேப்லஸ் பண்ணுறேன். இது லேப்லஸ் பண்ணும், இது லேப்லஸ் பண்ணும். அப்போ லேப்லஸ் ஆஃப் இது வரும்போது இந்த 3 ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். 1/4 காமனாக வெளியே போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த 3 வெளியே எடுத்துட்டு லேப்லஸ் ஆஃப் இது மைனஸ் லேப்லஸ் ஆஃப் இது. அப்போ 1/4 இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இப்போ சைன் ஃபார்முலா லேப்லஸ் ஆஃப் சைன் ஃபார்முலா ஒன்றா இருக்கா உங்களுக்கு? லேப்லஸ் ஆஃப் sin 80 அந்த ஃபார்முலா என்னது a/s² + a². ஸோ அந்த ஃபார்முலா நான் வந்து a இருக்கிறதுல இருக்க அப்படியே போட வேண்டியதான். ஸோ இந்த 3 அப்படியே போடுங்க. sin 2t அப்போ a வந்து 2 அப்போ இங்கே 2 போடும்போது என்ன வரும்? ஸோ அப்போ ப்ராக்கெட் 2/s² + 2² 4ன்னு வரும். ஓகே, மைனஸ் அடுத்து a இருக்கிறதுல இங்கே 6 இருக்குது. அப்போ 6 போடும்போது 6/s² + 6² என்ன வரும்? 36ன்னு வரும். ஓகே, ஸோ இது 5 மார்க்கில் நிறையா வாட்டி கேட்டிருக்கான். இந்த sin QBயோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா a இருக்கிறதுல இந்த 2t இங்கே வந்து நம்பர் மாறி இருக்கும். 2t 5t அந்த எப்படி வேணால் கேட்கலாம். அதை இங்கே போடும்போது அப்போ 3 இன்ட்டு sin 2t வரும். sin 3 இன்ட்டு 2t போடும்போது என்ன வரும்னா 60 ஆயிரும். அப்போ இதோட லேப்லஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 1/4 வெளியே போட்டுருங்க. இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இதோட லேப்லஸ் தான் இது ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். இதோட லேப்லஸ் a வந்து 2 அப்போ 2/s² + 4 2² 4 ஆயிரும். இங்கே 6/s² + 6 36 ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இது 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1/4 அப்படியே இருக்கட்டும். பாக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 6/s² + 4 இதுவும் 6/s² + 36 வருது. ஸோ இந்த மாதிரி trigonometry ஃபார்முலா பேஸ் பண்ணி அவங்க 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சம் போட்டுறேன். இன்னும் trigonometryல ஒரு 4 ஃபார்முலா போட்டிருக்கேன். அந்த மாதிரி மாடல்லையும் 5 மார்க் கேட்குறாங்க. அதாவது என்னென்னா இந்த trigonometry ஃபார்முலா 2 sin A cos B இதுக்கு இது மாதிரி ஒரு 4 ஃபார்முலா போட்டிருக்கேன். sin cos cos sin சொல்லிட்டு. இப்போ இது ஒரு ஃபார்முலா வந்துன்னா sin A + B ப்ளஸ் sin A - B இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்முலா நான் trigonometryல போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க. அது எப்படி ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் லேப்லஸ் ஆஃப் sin 80 cos 60. இப்போ இதான் ப்ராப்ளம். ஓகே, லேப்லஸ் ஆஃப் sin 80 cos 16 இருக்குது. இது நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம தனித்தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் மல்டிப்ளில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை இதுக்கு தனியாக ஃபார்முலா தமிழாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மல்டிப்ளைல வந்தாலே இந்த trigonometry ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுற பிறகு தான் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது sin 80 அப்போ a/s² அந்த ஃபார்முலா காசுனா s/ அந்த ஃபார்முலா அப்படி போட்டுறாங்க. நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் நம்ம தனித்தனியாக அப்படி போடணும். நம்ம மல்டிப்ளை இருந்தாலும் இந்த ஃபார்முலா போயிருங்க. இதை நான் எப்படி ஃபஸ்ட்டு மாத்திரம் பாருங்கள். sin 80 இந்த cos 60 இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுறேன். ஓகே, இங்கே 2 இல்லை இந்த ஃப்ரண்ட்டில் அந்த அப்போ இந்த 2 அந்த சைட் போகணும்னா 1/2 போட்டுக்கும். இந்த 2 அந்த சைடு போயிடுச்சுமா அப்போ sin A cos B வருதா? sin A cos B அந்த 2 அப்போ 1/2 போட்டுட்டு sin ஃபார்முலானது A + B. இப்போ இது A இது B இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இந்த 80t 60 ஆட் பண்ணால் வரும் 14t வரும். நடுவில் ப்ளஸ் அடுத்து sin சப்ராக்ட் பண்ணும் A - B 80 - 16 இது 2t. ஓகே, ஸோ we know that இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா
ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 வந்து யூ டேக் இட் தட் சைட். அப்போ 1/2 போட்டு பாக்ஸ் சைன் ஏ ப்ளஸ் பினா சைன் போட்டு இது ஏ இது பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 4 6 ஆட் பண்ணால் 14t நடுவில் ப்ளஸ் அடுத்த சைன் இந்த ஏயும் பி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2t வரும். ஸோ இதான் இப்போ இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ஃபைன் பண்ணணும். அப்போ நான் கம் டு த ப்ராப்ளம். லேப்லஸ் ஆஃப் sin 80 cos 60 equal to அப்போ 1/2 போட்டுக்கோங்க. அப்போ லேப்லஸ் ஆஃப் ஸோ இந்த 1/2 வெளியே போட்டு அப்போ லேப்லஸ் ஆஃப் sin 14t plus sin 2t வரும். ஓகே நவ் அப்போ இந்த 1/2 இதோட லேப்லஸ் கண்டுபிடிங்க sin. ஸோ sin 80 ஃபார்முலா தெரியும். 80 ஃபார்முலா என்னது a by a என்னது 14. அப்போ 14 by s square plus 14 square 14 square 196. அடுத்து ப்ளஸ் a வந்து இங்கே 2 அப்போ 2 by s square plus 2 square 2 square is 4. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். அந்த sin 80 ஃபார்முலா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ லேப்லஸ் ஆஃப் sin 80 ஃபார்முலா வந்து என்னது? ஸோ a by s square plus a square. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் போடுறீங்க. ஸோ இந்த டிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அதாவது இந்த sin a cosனா 1/2 போட்டு sin a plus b sin a அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14t ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் 2t. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அடுத்து இதோட ட்ரான்ஸ்ஃபர் வெரி ஈஸி. a வந்து 14 அப்போ 14 by s square plus 14 square அடுத்து a 2 by s square plus 2 square வரும். ஓகே ஸோ அதனால் வெரி சிம்பிளாக போடலாம். அது இந்த மாதிரி டிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி 5 மார்க் ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பேசிக் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அந்த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அடுத்து டிக்னாமெட்ரி கான்செப்ட்டில் இப்படிலாம் ப்ராப்ளம் கேட்பாங்க. இது 5 மார்க்கில் இது கேட்டு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா அது சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அலைன் மேக்ஸ் 2ல தான் நிறைய பேர் அரியர் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ராப்ளம் இதை வந்து நான் எஃபர்ட் எடுத்து போடுறேன். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.